மகா சிவராத்திரிக்கு மக்கள் ஏன் கண் விழிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் மகா சிவராத்திரி எப்போது வருகிறது, எப்படி விரதம் கடைபிடிக்க வேண்டும். மகா சிவராத்திரிக்கு மக்கள் ஏன் கண் விழிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? விரதத்தின் அடிப்படை நோக்கம் புலன்களை கட்டுப்படுத்துவதாகும். ஒருவர் 4 மணி நேரம் கண் விழித்து சிவனை வணங்க வேண்டும். ஒருவர் சிவராத்திரி அன்று கண் விழித்து வணங்கும்போது சிவனின் முழுமையான அருள் கிடைக்கும். ஒருவர் விரும்புவது நடக்கும். விரதம் கடைபிடிப்பவர்கள் முதல் நாள் ஒரு வேளை உணவு உண்பது, சிவராத்திரி அன்று காலையில் குளிப்பது, கண் விழித்து 4 மணி நேரம் சிவனை வணங்குவது. மறுநாள் காலையில் புனித நீரை தரிசிப்பது, சிவனை தரிசனம் செய்வது, பக்தர்களுடன் இரவு உணவு உட்கொள்வது மற்றும் விரதத்தை முடிக்க வேண்டும். சிவராத்திரிக்கு அடுத்த நாள் ஒருவர் சிவபுராணத்தை படிப்பது அல்லது கேட்பது போன்ற நாட்களில் செலவிட வேண்டும். விரதத்தின் அடிப்படை நோக்கம் மனம் அலைபாயும் போது அலையும் புலன்களை கட்டுப்படுத்துவதாகும். உணவை தவிர்க்கும்போது புலன்களை கட்டுப்படுத்துவது எளிது என்று கருதப்படுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் தூக்கம் தாமதமான இயற்கையின் வெளிப்பாடாகும் என்றும், விழித்திருப்பதன் மூலம் இயற்கை கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த வழியில் உணவு மற்றும் தூக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் சாதாரண விழிப்பு நிலை மற்றும் தூக்கமின்மை நிலையை தாண்டி உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு செல்கிறோம். விழிப்பு மற்றும் தூக்கத்தின் சாதாரண நிலைகள் கடவுளை உணர்தலுக்கு தடைகளாக கருதப்படுகின்றன. நாம் ஒவ்வொரு நாளும் விழிப்பிலிருந்து தூக்கத்திற்கு செல்கிறோம், மேலும் உயர்ந்த விழிப்பு நிலையை உணரவில்லை. சிவராத்திரி அன்று நாம் விரதம் இருந்து தூக்கத்தை தவிர்க்கும்போது புலன்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அந்த நிலையில் நின்று இறைவனை வணங்கும்போது புலன்கள் வெண்ணெய் போல உருகி உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகுக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. சிவபெருமானுக்கு 5 சிவராத்திரிகள் உள்ளன. அவை யோக சிவராத்திரி, நித்ய சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, மாச சிவராத்திரி மற்றும் வருடாந்திர மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி எப்போது கொண்டாடப்படும் என்பது குறித்து சிலர் குழப்பத்தில் உள்ளனர். மகா சிவராத்திரி தேய்பிறை சதுர்த்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது.